everyone, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லார்ட் சிவா சிவபெருமான் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு வண்டர்ஃபுல் மெசேஜ் வச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1. ஓகே, ஸோ பைல் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா இந்த கார்டு தெரியுதா? ஓகே, ஸோ இந்த கார்டோட இமேஜை பாருங்க. இதில் இருக்கிற இந்த ஃபோட்டோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஃபுல் கார்டு இது. ஸோ இதில் இருக்கிற ஃபோட்டோ மட்டும் பாருங்க, உங்களுக்கு பிடிச்சா சூஸ் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 2. ஸோ இந்த பைல். ஸோ இதில் இருக்கிற இமேஜஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இந்த பைல் கூட சூஸ் பண்ணிக்கலாம். Pile number 3. 4 of Pentacles. இந்த pile. ஓகேவா? ஸோ இந்த இமேஜ் பிடிச்சிருந்ததுன்னா, இந்த ஃபோட்டோ பிடிச்சிருந்தா இது சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் முன்னாடி 3 பைல் இருக்கு. 1, 2, 3. இதில் எது பிடிச்சிருக்கோ சூஸ் பண்ணிக்கோங்க. மோர் தேன் 1 பைல் தாராளமாக பார்க்கலாம். ஒரு பைலுக்கு மேலே இன்னொரு பைலும் சூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப்பு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், அங்கே செக் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ பாஸ் பண்ணி கூட சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பைல் நம்பர் 1. யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ, ஸோ இந்த ஃபுல் கார்டு சூஸ் பண்ணீங்களோ, உங்களுக்கு சிவபெருமான் என்ன ஒரு வண்டர்ஃபுல் மெசேஜ் வச்சிருக்காங்க பார்க்கலாம். Okay, you got second chakra, angel side and the second chakra. You got grumbling. Okay, and soulmate relationship, and 7 of wands and ace of cups. Okay, so வந்திருக்கிற கார்டில் சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் எனக்கு பார்க்க முடியுது. ஒரு 2-3 மெசேஜஸ் கனெக்ட் ஆகுதுங்க. கார்ட்ஸை பார்க்குறப்போவே தெரிஞ்சுது. பட் ஒரு விஷயம் சிவபெருமான் உங்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னா, ஒரு நியூ பிகினிங், நியூ ஸ்டார்ட் அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு இந்த செகண்ட் ஹாஃப், இந்த 2025 செகண்ட் ஹாஃப்ல இருக்கும். ஓகேங்களா? அது இந்த ஜூலைல இருந்து இருக்கும். ஒரு சில விஷயங்கள்ல நியூ ஸ்டார்ட் அப்படிங்கிறது இருக்கும். அதுல ரிலேஷன்ஷிப், உங்களுக்கு சோல்மேட் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப சான்சஸ் அதிகம். பிளெஸ்ஸிங்ஸ் தான் உண்மையிலே. ஓகேங்களா? ஸோ நியூ ரொமான்ஸ் வித் ஸ்பிரிச்சுவல் பேசிஸ் இஸ் ஹியர் ஃபார் யூ நவ். ஆக்சுவலி பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லவ் விஷயத்துல நீங்க உண்மையிலே அன்லக்கியா இருக்க வாய்ப்பு அதிகம். அதாவது நீங்க ஒருத்தவங்களை ரொம்ப லவ் பண்ணுவீங்க, ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால உங்களால அந்த லவ்ல முழுமையா இருக்க முடியாது. ஏதோ பிரேக்கப்போ இல்லை ஏதாவது ஒரு லக்கே இல்லை சொல்லியிருப்பீங்க நீங்க, எனக்கு லவ்ல மட்டும் லக்கே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க சூஸ் பண்ற அந்த பர்சனை விட யூனிவர்ஸ், சிவபெருமான் உங்களுக்கு ஒரு நல்ல பெஸ்டான பார்ட்னர் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சோல்மேட் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதே ஒரு ரொம்ப பிளெஸ்ஸிங்கான ஒரு ரிலேஷன்ஷிப்னு நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ எஸ்,
டெஃபினட்டாக இட் இஸ் இந்த ப்ராசஸ். அது கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப், இந்த ஒரு ஹாப்பினஸ், ட்ரூ ரியல் ஹாப்பினஸ் அப்படிங்கிறது இருக்கும். அந்த சந்தோஷங்கள் அண்ட் அந்த பர்சன் கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எல்லாமே நல்லா இருக்கும். அண்ட் இந்த ஒரு உறவு வந்துட்டு உங்களோட கடைசி காலம் வரைக்கும் நிச்சயமாக வந்துட்டு இருக்கும். ஸோ சிவபெருமான் வந்துட்டு இந்த பர்சனை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருவாங்க. அண்ட் இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் கடைசி காலம் வரைக்கும் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து சும்மா வந்துட்டு கொஞ்ச நாள் உங்ககிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகிறவங்க கிடையாது. ஓகேங்களா? ஸோ யூ காட் தட் ஸ்ட்ராங் இன்ஃபினிட்டி. ஸோ எஸ். அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா வந்துட்டு யூ காட் திஸ் கிரம்பிளிங் சைடு. ஸோ இப்போ இருக்கிற சூழ்நிலை வந்து ஒரு சில பேர் வந்து உங்களுடைய அடுத்து அந்த நியூ ஸ்டார்ட்னு சொன்ன பார்த்தீங்களா, அதோட எட்ஜில் நிற்கிறீங்க. இதுல வந்துட்டு இந்த இடத்துல ஏதோ ஒரே ஒரு பிளாக்கேஜ் மட்டும்தான் இருக்கு. உங்களுக்கு வந்துட்டு பைல் நம்பர் 1க்கு ப்ரீவியஸ்லி முன்னாடி வந்து நிறைய பிளாக்கேஜஸ் இருக்கலாம், நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும். பட் இந்த டைம் வந்துட்டு ஏதோ ஒரு பிரச்சனை தான் மேஜரா வந்துட்டு தெரியுது. அந்த ஒரு பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னா நான் அடுத்த கட்டத்துக்கு நான் நகர்ந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ சிவபெருமான் சொல்றது, உங்க லைஃப்ல ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் சால்வ் ஆனா போதும், எல்லாமே வந்துட்டு அடுத்தடுத்த ஒரு குட் லைஃபுக்கு போயிட்டு இருக்கோம். ஆனா வந்துட்டு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுறது, அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வர்றது ரொம்ப கிட்டக தான் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த டைம்ல நீங்க தைரியமாக நம்பிக்கையோட வந்துட்டு இருக்கணும். கான்ஃபிடென்ட் தான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இப்போ உங்க லைஃப்ல வந்துட்டு இப்போ கரண்ட்லி ப்ரெசன்ட் மூமெண்ட்ல ஹாப்பினஸ், கான்ஃபிடென்ஸ், ஜாய்ஃபுல்னஸ் இது எல்லாமே ரொம்ப முக்கியம். தைரியமா இருக்கணும். எதுல என்ன நடந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும், நம்பிக்கையோட இருக்கணுங்கிறது தான் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் மெசேஜா வருது இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ வந்து ப்ராப்ளமோட எண்டில் தான் வந்துட்டு நீங்க நிக்கிறீங்க. ஓகே, சி யூ காட் ஒன் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டியுமே இந்த இடத்துல வருது. ஒரு நல்ல சான்சஸ், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறதும் இருக்கு. இந்த ஒரு வாய்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு உங்களுடைய ரிலேஷன்ஷிப் தான் ஃபர்ஸ்டா வர மாதிரி இருக்கு. இப்போ கல்யாணமா இல்ல வேலையா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி கல்யாணம் தான் ஃபர்ஸ்ட்ங்கிற மாதிரி ஒரு பிளெஸிங் இருக்கு. ஓகேங்களா? கல்யாணத்துக்கு அப்புறம் வந்துட்டு அந்த லக் அப்படிங்கிறது வந்து வேலையில இருக்கும். ஓகேங்களா? அப்ப வேலையே கிடைக்கலன்னு சொல்றவங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? அண்ட் ஆல்சோ வந்துட்டு ப்ரமோஷன் இல்லை ஒரு குட் நியூஸ் வந்து எதிர்பார்க்கணும்னா அந்த ஒரு ஸ்பெஷல் பர்சன் வந்ததுக்கு அப்புறம் டெஃபினட்டா வந்துட்டு அந்த லக் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே வந்துட்டு பேசும். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி மேரீடா இருக்கீங்க அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்லை ஒரு நல்ல பாண்டோ வந்துட்டு எனக்கு தெரியுது. ஓகேவா? சி அந்த ஒரு ஸ்பெஷல் பர்சன் வந்துட்டு டெஃபினெட்லி வந்து உங்களுக்கு அஸ் அ ஃப்ரெண்டா இல்லை அஸ் ஒரு குட் பாண்டிங்கா வந்துட்டு வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? இது வந்து ஓவராலாக வந்து எனக்கு ஒரு பாயிண்ட் வந்து வர்றது என்ன அப்படின்னா, அந்த ப்ராப்ளம்ங்கிறது, அந்த ஒரு பிரச்சனைங்கிறது மேபி யாரோ ஒரு பர்சனாக காரணமாக இருக்கலாம். ஒருத்தவங்க தான் வந்து அந்த ஒரு பிரச்சனைக்கு காரணமாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். அந்த பர்சன், அந்த ஒரு பர்சன் கிட்ட இருந்து தான் வந்துட்டு சொல்யூஷன் கிடைக்கும். ஓகேங்களா? அந்த பிரச்சனை விலகும் அவங்க கிட்ட இருந்து. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். சிவபெருமான் ஆக்சுவலி வந்துட்டு உங்களுக்கு வெரி சிம்பிளாக ரொம்ப ஒரு டைரக்டான ஒரு மெசேஜ் கொடுத்த மாதிரி தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட் இந்த பைல் வந்து சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இந்த பைல் ஆக்சுவலி பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ உங்களுக்கு சிவபெருமான் என்ன ஒரு மெசேஜ் வச்சிருக்காங்க பார்ப்போம். எஸ், யூ காட் திஸ். See, the image is so good. Strong crown. Yes. செல்ஃப் டிஸ்கவரி, செல்ஃப் ஜேர்னி நிறைய வந்து தெரியுது. ஸோ ஒரு நியூ ஜேர்னி எனக்கு தெரியுது. பார்க்கலாம். Yes, you got this wheel and Knight of Wands. Okay. See,
பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றது என்ன அப்படின்னா, சிவபெருமான் வந்துட்டு ப்ரொடெக்ஷன். இப்போ கொஞ்ச நாளாவே வந்துட்டு உங்களோட ஃபேமிலியிலயோ இல்லை உங்களுக்கோ வந்துட்டு ஹெல்த் பிரச்சனைகள் இருக்கலாம். உடல்நிலை வந்துட்டு ஏதாவது ஒரு சோதனை கொடுத்துருக்கலாம், கொஞ்சம் ஒரு பயத்தையும் காமிச்சிருக்கலாம். அண்ட் அதனால வந்துட்டு தேவையில்லாத கற்பனைகள், தேவையில்லாம அதிகமா ஹாஸ்பிட்டல் போறது, உங்களோட பயத்தினாலே நீங்களாவே வந்துட்டு ரொம்ப டயர்ட் ஆகிறது, வீக் ஆகிறது. ஸோ இது மாதிரி வந்துட்டு கொஞ்சம் இந்த ஒரு சேலஞ்சு வந்துட்டு இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எய்தர் உங்களுக்கோ இல்லை உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ வந்துட்டு இருந்திருக்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ உங்களுக்கு சிவபெருமான் சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் என்னன்னா, எஸ், எல்லாரும் ப்ரொடெக்டட் தான், நீங்க ப்ரொடெக்டட் தான், மேஜரா ஒன்றும் இல்லை. பட் ஓவரா கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க அப்படிங்கிறதா. பிகாஸ் யூர் ஆல் ப்ரொடெக்டட் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் மெசேஜா வந்திருக்கு. ஓகே, ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு செல்ஃப் டிஸ்கவரி, செல்ஃப் ஜேர்னி நான் சொல்லியிருந்தேன். அதாவது நீங்க வந்து ஒரு சில பேர் உங்களுடைய சோல் பர்பஸ் என்ன, உங்களோட லைஃப் பர்பஸ் என்ன, அதாவது உங்களுக்குன்னு எல்லாருக்கும் ஒரு 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 ஜேர்னி இருக்கும்ல, அது மாதிரி உங்களோட ஜேர்னி என்ன, நான் யாரு, எனக்குன்னு என்ன இருக்குது அப்படிங்கிறதே வந்துட்டு நீங்க இப்போ கொஞ்ச நாளாவே வந்துட்டு அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க, யோசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஓகேங்களா? இப்போ கொஞ்ச நாளாவே வந்துட்டு உங்களுக்கு யோசனைகள் கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கும் ஒரு சில பேருக்கு இனிமேல் அந்த யோசனைகள் வந்துட்டு நிறைய வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க இந்த டைம்ல நீங்க யாருங்கிறதே வந்துட்டு முழுமையா வந்து நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு டைம். ஓகேங்களா? ஏதோ ஒரு சூழ்நிலைகள் வந்துட்டு உங்களுக்கு ஒரு அதாவது சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஒரு ஐ ஓப்பனிங் மொமெண்ட்னு சொல்லுவோம்ல, இந்த ஒரு விஷயம் கண்ணை திறந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு சில பேருக்கு வந்துட்டு உங்களுடைய அந்த கர்மாவோட எஃபெக்ட் வந்துட்டு கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ ப்ரேயரை வந்துட்டு ஸ்ட்ராங் பண்ணுங்க. இந்த ஒரு மாதத்துக்குள்ளர, ஜூலைக்குள்ளர நீங்க உங்க ஃபேமிலியோட டெஃபினட்டா ஒரு சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா வந்துட்டு அதுக்கான ஒரு டைமிங் வராம இருக்குன்னா இந்த டைம் வந்துட்டு கண்டிப்பா போயிட்டு வருவீங்க. அண்ட் ஃபேமிலியோடு நீங்க போயிட்டு வருவீங்க. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்களை நீங்க பார்க்கலாம். உங்களுக்குள்ளேயுமே வந்துட்டு ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை வந்து வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு போறதுக்கு அந்த ஒரு சூழ்நிலைகள் வந்து வாய்ப்பு வந்துச்சு அப்படின்னா விட்டுறாதீங்க. ஓகே, ஏன்னா இந்த மாதத்துக்குள்ளே சிவன் கோயிலுக்கு நீங்க போயிட்டு வருவீங்கிறது ஒரு பாயிண்டாவே வருது. ஓகே, போயிட்டு வந்தப்புறம் சூழ்நிலைகள்ல வந்து நிறைய சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? சின்ன சின்ன சேஞ்சஸ் ஆவது வந்துட்டு கண்டிப்பா வந்து உங்களோட சூழ்நிலையில இருந்து எதிர்பார்க்க முடியும். அண்ட் அதே மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்குள்ள ஒரு சம்மர் வந்து நீங்க ஒரு போல்டான ஒரு பர்சனா, அதே மாதிரி ஒரு தைரியம் பயங்கர உள்ள பர்சனா மாறிட்டு வருவீங்க. இது என்ன அப்படின்னா, இது நாள் வரைக்கும் நீங்க மத்தவங்க உங்ககிட்ட பேசணும்னு ஏங்கிட்டு இருந்த காலம் போய் இந்த வருஷம் இந்த ஜூலைல இருந்து டிசம்பருக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு சில பேர் பேசணும்னு ஆசைப்படுவாங்க. உங்க பின்னாடி வந்து வருவாங்க, பேசணும், அட்டென்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்குள்ள தைரியம், போல்ட்னஸ் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்துக்குள்ளரே, இப்போ நீங்க அதிகமா சோஷியல் மீடியா யூசர்ஸா இருந்தீங்கன்னா சோஷியல் மீடியால ஸ்டேட்டஸ்ல போயிட்டு இது வரைக்கும் இனிமேல் வந்து ரொம்ப போல்டான ஸ்டேட்டஸா போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களை சுத்தி இருக்கிற பர்சன் உண்மையிலே ஆச்சரியப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. லைக் ரொம்ப நீங்க மாறிட்டீங்க அப்படிங்கறத வந்துட்டு உங்ககிட்டயே வந்து சொல்லுவாங்க. நான் முன்னாடி பார்த்த பர்சனே நீங்க கிடையாது, இப்ப ரொம்ப மாறிட்டீங்கன்ற அளவுக்கு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கான மாற்றங்கள் வந்துட்டு எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ கான்ஃபிடென்ட் இருக்கு. சிவபெருமான் கிட்ட இருந்து நேரடியான ஒரு பிளெஸ்ஸிங்கோ ஒரு ஒரு வாய்ப்புகளோ வந்துட்டு வரும். ஓகேங்களா? இது வந்து என்னன்னா ஒரு எனக்கு வந்து இந்த இந்த ரெண்டு விஷயம் இட்ஸ் வெரி ஸ்ட்ராங். வெயிட், திஸ் டூ இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங்காக வந்து இருக்கு. ஓகேங்களா?
இது வந்து ஒரு ஹியூஜ் ஸ்பிரிச்சுவல் ப்ரொடெக்ஷனுங்க. உங்களை சுத்தி மறைமுகமான ஒரு ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது இருக்கு. பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் பயங்கரமா வந்து சாமி கும்பிடுவீங்க. இனிமேல் உங்களோட பிரேயர்ல பவர்ஃபுல்னஸ் இருக்கணும். அது எவ்வளவுக்கு எவ்வளவு வந்துட்டு நீங்க கனெக்ட் ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கான ஒரு ப்ரொடெக்ஷன்ங்கிறது இருக்கு. ஓகேங்களா? ஸோ எஸ், இங்கேயுமே வந்து அந்த ப்ரொடெக்ஷன்ங்கிறது வருது டைரக்டாவே. அண்ட் ஒன் வண்டர்ஃபுல் குட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு. See, எல்லா மெசேஜஸ்லுமே வந்து பாத்தீங்கன்னா பைல் நம்பர் 2க்கு ஃபோக்கஸ் மோர் ஆன் ப்ரேயர்ஸ். ஏன்னா இங்கேயுமே உங்களுக்கு வந்துட்டு யூ காட் திஸ் ஏஞ்சல் யூரிலோடது வந்திருக்கு. ஸோ விச் இஸ் வெரி குட். ஓகேங்களா? அது ரொம்ப நல்லது. அதாவது இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஒரு மாதமாவது சிவபெருமான் கொடுக்குற பிளெஸிங் என்னன்னா ப்ரேயர்ஸ் அண்ட் அதே மாதிரி வந்துட்டு கான்ஃபிடென்ட். மோஸ்ட்லி வந்து நீங்கள் ஒரு சில பேர் இந்த மாதம் அதிகமாக நீங்கள் ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு பர்பிள் ஓகே, பட் ஆரஞ்சு இஸ் ஆல்சோ குட். உங்கள் ஃபேவரட் கலர்ஸ் யூஸ் பண்ணுங்க. பட் இது ரெண்டும் கொஞ்சம் அடிஷ்னல் டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர்ஸ் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3. ஓகேங்களா? ஸோ யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ஒரு வண்டர்ஃபுல் ரீடிங் வந்துட்டு பார்க்கலாம். சிவபெருமான் இன்னொரு மெசேஜ் வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ நல்ல ஒரு கார்டு, எனர்ஜி இஸ் குட். பார்க்கலாம். ஆல் டைட் அப். ஓகே, soul family. Okay, so all tied up soul family. Explore your options. Okay, then 4 of Wands and Knight of Cups. இது மெசேஜ் வந்து பார்க்குறப்போ எனக்கு கார்ட்ஸ் வந்துட்டு எடுக்கிறப்போயே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியுது இந்த இடத்துல. ஓகேங்களா? இங்கே வந்து என்ன ஒரு விஷயம் வருது அப்படின்னா, பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் உங்க லைஃப்ல வந்து கரண்ட்லி எல்லா விஷயங்களும் வந்துட்டு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு டை ஆயிருக்கு. இப்போ ஒரு பிரச்சனை வந்து சால்வ் ஆச்சுன்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு 5 பிரச்சனை உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதுல ஒரு இதை சால்வ் பண்ணிட்டா மற்ற 5மே தானா சால்வ் ஆகும். இல்ல மற்ற 4 ப்ராப்ளம்ஸ், மற்ற 4 பிரச்சனைகளுக்கு வந்து அதுக்கு பவரே இல்லாம போகும். ஸோ எல்லாமே வந்து டைடப்பா இருக்கு. அண்ட் அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையிலும் சரி, உங்களுக்குள்ளாரையும் சரி, எல்லா விஷயத்திலுமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரே ஒரு இதுல ஒரு சேஞ்சஸ் மாற்றத்தை கொண்டு வந்தீங்க அப்படின்னா எல்லாமே தானா சரியாகும். ஓகேங்களா? ஆனா அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தான் வந்துட்டு இப்போ நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. ஓகே, ஸோ இந்த மாதம் வந்துட்டு இட்ஸ் ஆல் அபவுட் ஒரு ட்ரெஷர் ஹண்ட் மாதிரி தான் பைல் நம்பர் 3க்கு. அதாவது என்ன ஒரு ப்ராப்ளமை எந்த ஒரு இடத்துல எதை சால்வ் பண்ணோம்னா எல்லாம் சரியாகும் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஒரு பிரச்சனையோ இந்த ஒரு சொல்யூஷனையோ வந்துட்டு இந்த தீர்வை நீங்க மட்டும் தனியா வந்துட்டு பார்க்க மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. ஸோ 2 பேருமே சேர்ந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து சால்வ் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கான அந்த ஒரு பர்சன் இந்த மாதம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ டோன்ட் வரி. அண்ட் ஒரு பிக்கஸ்ட் சப்போர்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்துட்டு எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலி வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ளே பிரச்சனைகள் இருந்திருக்கு, தேர்ட் பார்ட்டினால இருந்ததுன்னா இந்த மாதம் வந்துட்டு அந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒன்று சேரத்துக்கும் ஒரு வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். சிவபெருமான் உங்களுக்கு வந்துட்டு அந்த ப்ராப்ளமை வந்துட்டு அந்த பிரச்சனையை வந்துட்டு நீங்கள் நினைச்சா சேர்த்து வைக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் வந்து நினைச்சா அதை சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அதுக்கான ஒரு ஹிண்டோ இல்லை அதுக்கான ஒரு பதிலோ வந்து உங்களை தேடி வரும். ஓகேங்களா? பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, ஏன் வந்து ஒரே விஷயத்தையே திருப்பி திருப்பி வந்துட்டு யோசிச்சுட்டு ரொம்ப வந்து யோசிக்கிறீங்க. அதே மாதிரி ரொம்ப நிறைய விஷயத்த வந்துட்டு செஞ்ச விஷயத்தையே திரும்ப திரும்ப செய்யறீங்க, இல்லைன்னா ஒரே விஷயத்தையே திரும்ப திரும்ப யோசிக்கிறீங்க.
உங்க பிசினஸாக இருக்கட்டும், உங்க பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், இப்போ கொஞ்ச நாளாவே அப்படியே தான் போகுது. ஆனா ஏன் வேற ஒரு ஆப்ஷன் வந்து எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க? நீங்க வந்து கொஞ்சம் உங்களோட யோசனைகளாக இருக்கட்டும், உங்களோட பிளானிங்காக இருக்கட்டும், கொஞ்சம் மாத்தினா நல்லா இருக்கும். அண்ட் வந்து உங்களுக்கு ஒரு சில பேர் வந்து சஜஷனும் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் வந்து எனக்கு அந்த ஒரு தேர்ட் பார்ட்டி சஜஷன் எனர்ஜியுமே வந்துட்டு நல்லாவே தெரியுது. ஸோ ஓகேங்களா? ஸோ ரொம்ப யோசிக்காதீங்க, ரொம்ப ஓவர் அனலைஸ் பண்ணிட்டே இருக்கீங்க ஒரே விஷயத்துக்கு. அதுதான் வந்து இங்க பாயிண்ட் என்னன்னா, ஒரே விஷயத்துக்கே திரும்ப திரும்ப யோசிக்காம புதுசா ஏதாவது ஒன்று வந்து ட்ரை பண்ணுங்க. அண்ட் இந்த டைம் வந்துட்டு உங்களுக்கான சப்போர்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கும். ஸோ ஃபேமிலியோட வந்துட்டு ஏதாவது ஒரு ஈவெண்ட் இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு 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 சம்திங் நீங்கள் வந்து பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஃபேமிலியோட லைக் ஒரு ஃபேமிலி டூர் ஓ ட்ரிப் ஒரு எனிதிங், ஏதாவது ஒரு ஈவெண்ட்னா கூட எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி, ஒன்றா சேர்ந்து எல்லாம் செய்கிற மாதிரியான ஒரு பிளெஸ்ஸிங் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு. ஓகே. அண்ட் இது எனக்கு வந்து இது ஓவரால ஒரு மெசேஜ் என்ன வருது அப்படின்னா, பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஏதோ ஒரு புதுசா ஏதாவது ஒரு காஸ்ட்லியா ஏதோ ஒரு விஷயம் வாங்குவீங்க. அது அது யூஸ்ஃபுல்லானது தான் உங்களுக்கு. பட் ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு நீங்க வாங்குவீங்க. ஓகே. ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்த உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய நீங்க பண்ற இந்த செலவுகள்லுமே வந்துட்டு ஒரு ஒரு பலன் இருக்கும். ஓகேங்களா? அண்ட் பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் நல்ல மெச்சூரிட்டி அப்படிங்கிறது வந்து நல்ல வந்துட்டே இருக்கு உங்களுக்கு. சிவபெருமான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க ரொம்ப மாறிட்டீங்க, ரொம்ப மெச்சூர்டா வந்துட்டு இருக்கீங்க. ரொம்ப பொறுப்பு அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து வயசுல ரொம்ப ஓரளவு கம்மியா இருந்தா கூட, ஆனா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மெச்சூரிட்டி, அந்த பொறுப்பு, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, இது எல்லாமே ரொம்ப நல்ல ஹையாவே இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வருது இங்க. பொறுமை. நீங்க வந்து வார்த்தைகள் கொஞ்சம் கவனமா பேசுங்க. அதாவது இந்த ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஓவரா நீங்க வந்து டாமினேட் ஒரு சில விஷயங்கள்ல பண்ண போறீங்க. நாட்டாம பண்றாங்க, ஓவரா வந்து பேசுறாங்கன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? மற்றவங்களை நீங்க சொல்லிட்டு இருந்திருப்பீங்க, ஆனா இந்த டைம் நீங்கவே அது பண்ணுவீங்க. ஸோ கொஞ்சம் நீங்க பேசுற வார்த்தைகள் வந்துட்டு கொஞ்சம் சாஃப்டா சொல்லுங்க. அதே மாதிரி தெளிவா வந்துட்டு சொல்லணும். பிகாஸ் இல்லைன்னா வந்துட்டு தேவையில்லாத ஒரு ஒரு நெகட்டிவ் அப்படின்றது வர மாதிரியும் தெரியுது. ஓகே. அண்ட் ஒரு விஷயம் வந்து இன்னொன்னு சொல்றது அப்படின்னா, இப்போ உங்களோட லைஃப்ல ஒரு 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 உங்களோட மைண்ட் அண்ட் தாட்ஸ் இருக்குல்ல, உங்களோட எண்ணங்கள், அது உங்களை கட்டி போட்டு வச்சிருக்கு. பிகாஸ் சம்திங் வந்து உங்களோட எண்ணங்கள், உங்களோட தாட்ஸ் வந்துட்டு ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணுதோ. ஏன்னா எனக்கு வந்துட்டு உங்களோட தாட்ஸ், உங்களோட எமோஷன்ஸ், ஏன்னா பைல் நம்பர் 3 வந்துட்டு மெச்சூர்டா இருக்கீங்கன்னு சொன்னேன். இப்போ முன்னாடி ரொம்ப எமோஷனலா இருக்கிற நீங்க இந்த டைம் வந்துட்டு கொஞ்சம் எமோஷனல் கண்ட்ரோலா தான் வந்து இருக்கிற மாதிரி நல்ல சைன் காமிக்குது. இன்னும் வரக்கூடிய டேஸ்லயும் பாத்தீங்கன்னா கரெக்டா எமோஷன்ஸ்ல கரெக்டா இருப்பீங்க. ஓவரா அன்பும் காமிக்க மாட்டீங்க, ஓவரா யாரையும் வெறுக்கவும் மாட்டீங்க. கரெக்டா வந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா என்ன அப்படின்னா உங்களுடைய மைண்ட் இருக்கு பாத்தீங்களா, உங்களுடைய எண்ணங்கள், அதுதான் வந்து அப்பப்போ கொஞ்சம் ஒரு உங்களை கட்டி போட்டு ஒரு சில முடிவுகளை எடுக்க விடாம தடுக்குது. ஸோ உங்களோட எண்ணங்கள் வந்துட்டு என்ன சொல்லுது, என்ன மாதிரி யோசிக்கிறீங்க, ஏன் வந்து அதை கட்டி போடுது அப்படிங்கறத வந்து கொஞ்சம் பார்க்க சொல்லி ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் இந்த இடத்துல வருது. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல். ஐ திங்க் வந்துட்டு பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் ஒரு 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 கிளியரான ஒரு மெசேஜ்னு வந்திருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க வந்துட்டு சேஞ்ச் பண்ணா நிறைய மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். நல்ல விஷயங்களும் இந்த இடத்துல வருது. ஆனா நீங்க உங்களை மாத்திக்க கூடிய விஷயமும் இதுல வந்துட்டு இருக்கு. ஓகே. ஸோ சிவபெருமான் உங்களுக்கு இந்த மெசேஜ் தான் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ. ஸோ 3 பைலுமே டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தோம். எல்லாமே நல்லா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு. தேங்க்யூ.